வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 3 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்கள அதிகாரிங்க பிடிச்சிட்டு போறாங்க. இத பார்த்துட்டு நம்ம ரேவதி, ரோஹிணி எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அப்ப ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, இங்க பாருங்க அத்தை, உங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். சோ சீக்கிரம் உங்களை வந்துட்டு கூட்டிட்டு வருவோம் வெளியில. அந்த நகை வந்துட்டு எங்க போனுச்சு அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சு உங்களை காப்பாத்துவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. வில்லி அவங்க அக்காவை பார்த்து, அக்கா கவலைப்படாதக்கா, நான் உன்னை அழைச்சிட்டு வரேன்க்கா அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி நேரா சந்திரா பார்த்து, சந்திரா, நீ என்ன வெளியில கூட்டிட்டு வருவ அப்படின்னு எனக்கு தெரியும். வேற யாரும் என்ன வெளியில கூட்டிட்டு வரணும் அப்படின்னு அவசியமே கிடையாது அப்படின்னு ஈஸ்வரி பேசுறாங்க. அப்புறமா ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போனதோட சிவனாண்டி நேரா ஹீரோவை பார்த்து, என்னடா உங்க அத்தை மேல எந்த தப்பும் இல்ல, சீக்கிரம் உங்க அத்தைய காப்பாத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறியா? இந்த வாட்டி நீ நினைச்சது நடக்க போறது கிடையாது. அந்த நகை உன் கைக்கே கிடைக்க போறது இல்ல அப்படின்னு பேச, அப்ப ஹீரோ சொல்றாரு, அந்த நகைய நீங்க தான் எடுத்தீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதை எப்படி மீட்கிறது அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, இத கேட்டதும் அந்த வில்லன் வந்துட்டு, ஆகா, இவங்கிட்ட இதுக்கு மேல பேசினா அந்த நகை எங்க இருக்கு அப்படின்னு நம்ம வாயிலேருந்தே சொல்ல வச்சிருவான். சோ நம்ம இந்த இடத்துல இருக்கிறது நல்லது கிடையாது அப்படின்னு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு நேரா அவங்க மாமா கிட்ட, மாமா நீங்க கவலைப்படாதீங்க மாமா, சீக்கிரம் நான் அத்தைக்கு ஜாமீன் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அங்க வராரு. நேரா ஒரு வக்கீலோட வராரு. அப்போ அதிகாரி நேரா ஹீரோவை பார்த்து, சார், இப்பதானே சார் இவங்களை கூட்டிட்டு வந்தோம், ஒரு என்கொயரி கூட பண்ணல, அதுக்குள்ளேயே நீங்க வந்துட்டு ஜாமீனோட வந்து நிக்கிறீங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க சார், எங்க அத்தை வந்து கோவில்ல இருந்து நகையை எடுத்துட்டு வந்தது உண்மைதான். பட் அந்த நகையை வந்துட்டு அத்தை எடுக்கல. அத்தை இல்லாத நேரத்துல யாரோ வீட்ல உள்ள நகையை எடுத்திருக்காங்க. எங்க வீட்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. ஆனா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ ஆஃப் பண்ணி அந்த நகையை எடுத்திருக்காங்க. அத்தைய மாட்டி விடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அந்த நகையை எடுத்திருக்காங்க. அத்தை மேல எந்த தப்புமே இல்ல. சோ நீங்க தயவு செஞ்சு அத்தை மேல எந்த தப்பும் இல்ல, அதனால நீங்க வந்துட்டு ஜாமீன் கொடுக்கணும். அதிகாரிங்க சொல்றாங்க, சரிங்க சார், இவங்க தான் நகை எடுத்தாங்க அப்படிங்கறதுக்கான ஆதாரம் எங்க கிட்ட இல்ல. சோ நீங்க வந்துட்டு இன்னும் 2 நாளையில அந்த உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த ஜாமீன் செல்லுபடியாகும். அப்ப ஹீரோ சொல்றாரு, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஈஸ்வரிய கூட்டிட்டு வராங்க. ஈஸ்வரி வந்து சைன் பண்றாங்க. நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, நீ என்ன வந்துட்டு ஜாமீன் எடுத்ததுனால உன் மேல இருக்கிற கோபம் எல்லாமே குறைஞ்சிட்டு அப்படின்னு நீ என்னைக்குமே நினைக்காத. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, நீங்க இந்த ஊருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் நீங்க நல்லது பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சில பேர் இந்த மாதிரி வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ நீங்க கவலைப்படாதீங்க, உங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு அந்த நகையும் கண்டுபிடிச்சு நான் ப்ரூவ் பண்றேன். ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து நேரா வீட்டுக்கு வராங்க. ஈஸ்வரி வீட்டுக்கு வரத பார்த்துட்டு வில்லி ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, அக்காக்காரி வந்துட்டா அப்படின்ட்டு. அப்ப வில்லி வந்துட்டு, சரி, அக்கா வரத நம்ம சந்தோஷமா போய் வரவேற்கணும் அப்படின்ட்டு போயிட்டு, அக்கா வாக்கா, நான் எப்படியாவது உன்னை வெளியில கூட்டிட்டு வரணும் அப்படின்னு அதிகாரிங்களை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ நீனே வந்துட்ட. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, நீ கவலைப்படாத, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, இப்பதான்க்கா எனக்கே நிம்மதியா இருக்கு அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரி, அந்த நகையை யாரு எடுத்திருப்பா அப்படின்னு தெரியல, வீட்ல உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட ஆஃப்ல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. வீட்ல உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கை வைக்கிறதுக்கு யாருக்கு தைரியம் வந்துச்சு? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா, நம்ம வீட்ல இல்லாத நேரம் இந்த சூழ்ச்சி நடந்திருக்கு. நீ எப்படியாவது இந்த பிரச்சனையில மாட்டிக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க இந்த மாதிரி வேலை பார்த்திருக்காங்க. பட் நீ கவலைப்படாதிக்கா, யாரா இருந்தாலும் கண்டிப்பா அவங்களுக்கு வந்துட்டு தண்டனை கிடைக்கும். இத கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாங்க. ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு, மாப்பிள்ளதான் உன்னை ஜாமீன்ல வெளியில கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு தெரியும். மாப்பிள்ளைக்கு ஒரு நன்றி சொல்ல மாட்டியா? உன் தங்கச்சி இருக்கா பாரு, அவ வந்து உனக்கு ஜாமீன் கொண்டு வந்தாளா? அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை. ஆனா நல்ல மாப்பிள்ளைய பத்தி மட்டும் அவ குறை சொல்றதுக்கு 4 பக்கம் எழுதி வச்சிருப்பா. உன் தங்கச்சிக்கும் உன் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல. ஜாமீன் ஏற்பாடு பண்றதுக்காக வக்கீல போய் பாப்பா அப்படின்னு பார்த்தா
எனக்கு என்ன அப்படின்னு இருக்கா? இப்ப மாப்பிள்ளை தான் வக்கீல ஏற்பாடு பண்ணி இப்ப உன்னை வெளியில கூட்டிட்டு வராரு. ஆனா இன்னும் நீ மாப்பிள்ளைய பத்தி தான் தப்பா சொல்லுவ. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல. இத கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவன் என்னதான் வந்துட்டு என்ன கூட்டிட்டு வந்தாலும் அவன் மேல இருக்கிற கோபம் எனக்கு குறைஞ்சிட்டு அப்படின்னு என்னைக்குமே நினைக்காதீங்க. அவன் முகத்துல முழிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. என் வாழ்க்கையில வெறுக்கிறது அவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு, மாப்பிள்ளை சீக்கிரம் அந்த நகையை யாரு எடுத்தாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு கண்டிப்பா உன்கிட்ட ப்ரூவ் பண்ண போறாரு பாரு. இந்த வீட்டுல உள்ள ஒருத்தவங்களுக்கும் அதுல தொடர்பு இருக்கு அப்படிங்கறது உனக்கு தெரிஞ்சு நீ எந்த அளவுக்கு ஷாக் ஆக போற பாரு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நேரா அவங்க ரூமுக்கு போறாங்க. அப்போ வில்லி நினைக்கிறாங்க, ஆஹா, வீட்டுல உள்ள எல்லாருக்குமே நம்ம மேல ஆல்மோஸ்ட் சந்தேகம் வந்துருச்சு. சோ எல்லாருமே நம்மள சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா முத்துவோட வீட்டுக்கு போயிட்டு முத்து கிட்ட கேக்குறாரு, இங்க பாரு, நீங்க தான் அந்த நகையை எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. மரியாதையா எதுக்காக அந்த நகையை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, இங்க பாரு, நகையை எடுத்தோம் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, இந்த வீட்டுக்குள்ள நகை இருக்கு அப்படின்னு தெரியும் அப்படின்னு முத்துவோட கழுத்தை பிடிச்சதோட முத்து அதிர்ச்சி ஆகி, டே டே, நான் சொல்லிடுறேன்டா, என்ன விட்டுடா அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, வீட்டுக்குள்ள போயிட்டு நகை எங்க இருக்கோ அதை எடுத்துட்டு வா அப்படின்னு. உடனே அவரு நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு நகை எடுத்துக்கிட்டு வராரு. சிவனாண்டி இத பாத்துட்டு, சித்தப்பா என்ன காரியம் பண்ணிருக்க அப்படின்னு அவரு சொல்றாரு, மவனே, இவன் விடமாட்டான் போலாண்டா, எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்தை கொடுத்துட்டான் அப்படின்னா நான் என்ன பண்றது, அதான் நகையை எடுத்து கொண்டாந்து கொடுத்துட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருடா அப்படின்னு. அதே நேரம் அந்த இடத்துக்கு அதிகாரிங்க வராங்க. அதிகாரிங்களை பார்த்ததும் முத்து செம ஷாக் ஆகுறாரு. ஹீரோ நேரா அதிகாரிங்களை பார்த்து, சார், இப்ப நடந்ததை நீங்க பாத்திருப்பீங்க. நாங்க வீட்டுல காணாம போயிட்டு அப்படின்னு சொன்ன நகை இவன் தான் திருடிட்டு வந்திருக்கான். இதுல இருக்கிறது எல்லாமே நேத்து கண்டுபிடிக்கப்பட்ட நகைகள் பாருங்க அப்படின்னு சொன்னதும் அதிகாரிங்க அந்த பைய டக்குன்னு வாங்கி பாக்குறாங்க. பார்த்துட்டு, இதான் காணாம போன நகைகள், எவ்வளவு தைரியம் இருந்தா ஈஸ்வரி மேடத்து வீட்டுக்குள்ளேயே புகுந்து நகையெல்லாம் எடுத்து ஈஸ்வரி மேல பழி போட்டிருப்ப அப்படின்னு. இதை கேட்டதும் அவரு நேரா அதிகாரிங்களை பார்த்த, சார் சார், எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை சார். அப்ப அதிகாரிங்க சொல்றாங்க, சம்மந்தம் இல்லையா? சம்மந்தம் இல்லாம எப்படி இந்த நகை உன் வீட்டுக்குள்ள வந்துச்சு, சொல்லுடா அப்படின்னு சொன்னதும் அவரு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாத்தீங்களா சார், நகையை எடுத்துட்டு எப்படியெல்லாம் நாடகம் போடுறத, அத்தை மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொன்னதும் அதிகாரிங்க சொல்றாங்க, ஆமாம், சோ உண்மையை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு முத்துவை கைது பண்றாங்க. முத்து செம ஷாக் ஆகுறாரு. அப்ப சிவனாண்டி இத பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப முத்து நேரா அவங்க சிவனாண்டி கிட்ட, மவனே, நானே சரண்டர் ஆகிடுறேன், சோ நீ இதுல தலையிடாத, சோ இதனால உனக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது கேட்டதும் அவரும் சரிங்க சித்தப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா முத்துவ அதிகாரிங்க பிடிச்சிட்டு போறாங்க. அப்போ ஹீரோ நேரா அதிகாரிங்களை பார்த்து, சார், அத்தை மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, சரிங்க தம்பி, உங்க அத்தை மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்ட்டு. அப்புறமா ஹீரோ நேரா வீட்டுக்கு வராரு அந்த நகைகளோட. அவங்க அத்தை கிட்ட அந்த நகையை கொடுக்குறாங்க. அப்போ ஈஸ்வரி இந்த நகையை பார்த்துட்டு, இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, உன் டிரைவர் பையதான், அதாவது உன் மாப்பிள்ள தான் இந்த நகையை கொண்டு போய் ஒளிய வச்சுக்கிட்டு உன்னை அவமானப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக இப்படி ஒரு நாடகத்தை போட்டிருக்கான். இப்போ நகையை கொண்டாந்து கொடுக்குற மாதிரி கொடுத்து உன்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றான் பாத்தியா? இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, நல்லாவே தெரியுது, நீ தான் இந்த நகையை எடுத்துட்டு போயிட்டு இப்ப ஏன் மேல பழி போடுறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியா? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, இந்த நகைய யாரு வீட்ல இருந்து எடுத்தனோ அவங்கள அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். இது கேட்டதும் வில்லி ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன சொல்ற? அப்ப மயில சொல்றாரு, ஆமாட்ட, இந்த நகை அந்த முத்து இருக்கான அவன் வீட்டுலதான் இருந்துச்சு. அங்க போயிட்டு அவங்கிட்டே இருந்து இந்த நகையை மீட்டு இங்க கொண்டுட்டு வந்திருக்கோம். இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப முத்துக்கும் அதிர்ச்சியா இருக்கு. அப்ப மயில சொல்றாரு, அத்தை, வீட்டுக்குள்ள யாருமே இல்லாதது தெரிஞ்சு அவன் வீட்டுக்குள்ள இந்த நகையை எடுத்திருக்கான். இதுக்கும் மாப்பிள்ளைக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்ல. மாப்பிள்ள உங்களை காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சு இப்படி ஒரு காரியத்தை பண்றாரு. பட் நீங்க மாப்பிள்ளைய புரிஞ்சுக்காம இன்னமும் அவரை தப்பா நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி அமைதியா இருக்காங்க.
அப்ப மயிலு சொல்றாரு, பாத்தீங்களா அத்தை, இப்ப கூட நீங்க மாப்பிள்ளைய வந்துட்டு ஒரு பாராட்ட கூட செய்ய மாட்டேங்கிறீங்க. கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க, 200 பவுன் நகை. இந்த 200 பவுன் நகைய அந்த முத்து வீட்டுல கொண்டு போய் வச்சிருந்திருக்கான். எப்படியோ மாப்பிள்ளை அந்த நகையை கண்டுபிடிச்சு மீட்டு கொண்டாந்து அதிகாரிங்க கிட்ட கொடுத்து உங்க மானத்தையே காப்பாத்திருக்காரு. பொதுமக்கள் எல்லாருமே என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? ஈஸ்வரி அம்மா ஒரு தலைவர் பொறுப்புக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு கஷ்டமா தெரியுமா இருந்துச்சு. இது எல்லாத்துலயுமே மாப்பிள்ளை உங்களை வந்துட்டு காப்பாத்திருக்காரு. ஆனா உங்களுக்கு அவர் இன்னும் தப்பானவரா தெரியுறாரு. இங்க பாருங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிடுங்க. மாப்பிள்ளை மட்டும் உண்மையை கண்டுபிடிக்கல அப்படின்னா என்ன ஆகிருக்குமோ தெரியல. இதை கேட்டதும் ஈஸ்வரி அமைதியா நிக்கிறாங்க. ராஜா நேரா ஈஸ்வரி கிட்ட, இங்க பாரு ஈஸ்வரி, நீ மாப்பிள்ளைய மன்னிச்சு ஏத்துக்கிடலன்னாலும் பரவாயில்ல, அவரு செஞ்ச உதவிக்கு அவருக்கு நன்றினாச்சும் சொல்லி தொலை அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அக்கா, இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி இந்த டிரைவர் பையில உன்னையும் எப்படியாவது சேர்த்தரலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆனாலும் சரி, நீ அந்த டிரைவர் பையலை ஏத்துக்காத அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி நான் ஒத்துக்கிறேன், நான் பண்ணது தப்புதான், எனக்கு இவ்வளவு பெரிய உதவி இவன் பண்ணிருக்கான், சோ அவனுக்கு நான் நன்றி சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, இது மாதிரி பொதுமக்கள் எல்லாருமே எனக்கு ரொம்பவே தப்பா நினைச்சிட்டாங்க, கடைசி நேரத்துல நீ என் மானத்தை காப்பாத்திருக்க, சோ உனக்கு நான் நன்றி சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நன்றி சொல்றாங்க. சோ இத பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம வில்லி. என்னடா இது, நம்ம ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருந்தா இங்க ஒண்ணு நடக்குது, அக்காக்காரி கண்டிப்பா மன்னிச்சு ஏத்துக்கிட மாட்டா அப்படின்னு நினைச்சோம், ஆனா இவ என்னன்னா மன்னிச்சு ஏத்துக்கிட்டாலே அப்படின்னு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. சோ நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க என் மேல ரொம்ப கோவத்துல இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு நான் பண்றது எல்லாமே தப்பா தெரியுது, பட் நான் செய்யறது எல்லாமே இந்த வீட்டுக்கு நல்லதுக்காக மட்டும்தான், அது சீக்கிரம் நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி எதுவுமே பேசாம அமைதியா அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அப்போ ராஜா நேரா வில்லிய பார்த்து, என்ன சந்திரா, ஈஸ்வரி கிட்ட ஏதாவது சொல்லி பிரச்சனைய பெருசாக்கலாம் அப்படின்னு நினைச்ச, ஆனா ஒண்ணும் நடக்கலையே அப்படின்ட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டியா? இங்க பாரு, நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. இது கேட்டதும் வில்லி செம ஷாக்ல நின்றுட்டு இருக்காங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நம்ம புதுசா ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும்ல உங்களுக்கு. ஸோ வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அங்க நீங்க செக் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட புதுசா ஒரு ஆஃபர் இருக்கு, உமன்ஸ் டே ஆஃபரா. 307 ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட இந்த ஆஃபரை கொடுக்குறோம். ஸோ என்னென்ன கிளிப்ஸ் அவைலபிளா இருக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, 2 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல பிக் சைஸ் ஃப்ளவர் கிளிப்ஸ் ஒன்று, ஒரு மீடியம் சைஸ் ஃப்ளவர் கிளிப் ஒன்று, கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச பட்டர்ஃப்ளை லபூபு பேக், இன்னொன்னு பேர்ல் ஷெல்ல பீச் பிரேஸ்லெட் வரும், பேர்ல் ஷெல் இயரிங், பேர்ல் ஷெல் நெக்லஸ் வரும். அடுத்ததா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாட்டின் ஸ்க்ரன்ச்சீஸ் 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல உங்களுக்கு கிடைக்குது. ட்ரெண்டிங்ல இருக்க டெய்ஸி ஃப்ளவர் கிளிப், 5 பெட்டல் ஃப்ளவர் கிளிப், இது எல்லாமே உங்களுக்கு 307க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட உங்களுக்கு கிடைக்குது. வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க.